ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் 31 ஜூலை. வரலாற்றில் இதே நாளில் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு சின்ன கண்ணோட்டம். 1658 முகலாய மன்னர் அவுரங்கசீப் முகலாய மன்னராக பதவியேற்றுக் கொண்ட தினம் என்று. இதுக்கு முன்னாடி அவருடைய தந்தை ஷாஜகான் டெல்லியில முகலாய கிங், அவர் ஷாஜகான் அரசாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். அவரு கீழே அவருடைய 4 மகன்கள். தாராஷிகா அவர் வடபகுதியும், ஈஸ்ட் பக்கம் அதாவது பெங்கால் பக்கத்துல ஷா ஷுஜா என்ற இன்னொரு மகன், வெஸ்ட் பக்கம் அதாவது சூரத் குஜராத் அந்த இடத்துல முராத் என்று அழைக்கப்படுகின்ற இன்னொரு மகன், சவுத் சைடு டெக்கான் என்று சொல்லக்கூடிய சவுத் சைடு தௌலதாபாத் ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சுக்கிட்டு அவுரங்கசீப். ஸோ இவங்கெல்லாம் இந்தியாவோட 4 பாகத்தை 4 மகன்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ திடீர்னு ஷாஜகானுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது. அதை கேள்விப்பட்ட உடனே இந்த 4 மகன்களும் யார் அடுத்தது ஆட்சிக்கு வருவதுங்கிறது அவர்களுக்குள்ள ஒரு போட்டி, ஒரு ஒரு முரண்பாடு நடக்குது. அதுல முக்கியமா அவுரங்கசீப் தெற்கு பகுதியில கவர்னராக இருந்த அவுரங்கசீப் அது ஒரு லீடு எடுக்கிறார். அவருக்கு ரொம்ப பேராசை, அவர் தான் ஆட்சி புரியணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, வெஸ்ட் சைட்ல அதாவது சூரத்ல இருந்த முராத் என்கிற இன்னொரு சகோதரரை தனக்கு உதவியாக அழைத்து கொண்டு ஈஸ்ட் பக்கம் பெங்கால்ல போய் ஷா சுஜான் என்ற அவருடைய இன்னொரு சகோதரர் போரில் காஜ்வா என்ற ஒரு இடத்துல நடந்த போர்ல அவங்கள அடிச்சு துரத்துறார். அந்த மகன் அவரோட சகோதரன் அங்கிருந்து இந்தியா விட்டு ஓடி போய் மயான்மர் அந்த பர்மா என்று சொல்லக்கூடிய அங்க போய் அவர் தஞ்சம் அடிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் அப்படியே தொலைந்து போகிறார். அதுக்கப்புறம் இந்த படை டெல்லியை நோக்கி சென்று அங்க இருக்கிற தாராஷிகா ஷாஜகானுடைய மூத்த மகன், அவங்க கிட்ட இருக்கிற அவர் மேல படையெடுத்து தாராஷிகா சாமுகர் என்ற இடத்துல தோற்க செய்து விட்டு இவங்க ஷாஜகானை சிறையில் அடைத்து ஷாஜகானை ஒரு ஜெயில ஆக்ரா ஃபோர்ட்ல ஜெயில போட்டு அங்கிருந்து தாஜ்மஹாலை நீ பார்த்துக்கிட்டு கொண்டு அவர் கட்டின தாஜ்மஹாலை அந்த ஜன்னல் வழியா பார்த்து கொண்டே அவர் கடைசி காலம் வரை உயிர் விடுகிறார். இந்த சமயத்துல ஷாஜகானுக்கு அடுத்தபடியாக அவுரங்கசீப் டெல்லியுடைய முகலாய மன்னராக பதவியேற்கிறார். பதவி எடுத்த உடனே அவர் கூட இருந்த முராத் என்கிற இன்னொரு சகோதரர், அவரோட உதவி வழியா தான் இவர் இந்த படை எல்லாத்தையும் நடத்திட்டு இருந்தார். அப்புறம் அந்த முராத்தையும் குவாலியர்ஸ்ல சிறையில் அடைத்து பிறகு அவரையும் கொன்று விடுகிறார் அவுரங்கசீப். அதுக்கப்புறம் அவரே முகலாய மன்னராக பதவியேற்கிறார். 1658 இதே நாள் 31 ஜூலை. ராஜராஜன் வாசி